நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு பிரேயர் ஆல்டர், ஜெப பீடம். ஆமென். என்னன்னு சொன்னால், ரெவரண்ட் டாக்டர் டேனியல் வேலு ஐயா அவர்கள் ஊழியர்களுக்கு இந்த ஜெப பீடத்துடைய பயிற்சி கொடுத்து வந்திருக்கிறார். போன வருடத்திலிருந்து நானும் பங்கு கொண்டு வருகிறேன். இதை விளங்கிக் கொள்வது ஆரம்பத்தில் மிக கடினமாக இருந்தது. கர்த்தர் கிருபை, இந்த நாளில் நான் அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி, நான் ஜெப பீடம் என்றால் என்ன, அது எப்படி வேதத்தின்படி செயல்படுகிறது. பழைய ஏற்பாடில் பீடம் என்று சொன்னால் நாம் விளங்கிக் கொள்வது இலகு, ஈஸியாக விளங்கிக் கொள்ளலாம். புதிய ஏற்பாடில் அதை விளங்கிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன்னா பழைய ஏற்பாடில் தட் வாஸ் ஃபிசிக்கல், அது என்னது, கண்களுக்கு நேராக பார்க்கக்கூடிய ஒரு பலிபீடம், சரியா? ஆனால் அது when you come to Old New Testament, அது வந்து ஆவிக்குரிய ரீதியிலே செயல்படுகிறது, ஸ்பிரிச்சுவல் ரேமில் நடக்கிற ஒரு காரியம். ஆக அது பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அதை விளங்க செய்யும், சரியாக? அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், புதிய ஏற்பாட்டில் ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம நேராக செய்திக்குள்ளாக போகிறோம். இப்போ கிறிஸ்து பிரியமானவர்களே, பீடம் என்றாலே ஆல்டர் என்றாலே பலியிடுகிற ஒரு இடம். என்னது? பலியிடுகிற ஒரு இடம். ஆக அது பழைய ஏற்பாட்டில் முதலாவது நோவா அந்த ஜல பிரளயத்துக்கு பிறகு அவர் தான் பலியிடுறார். பலியிடும் பொழுது அந்த பலிபீடமானது எப்படி செய்யப்பட வேண்டும் என்ற காரியம் பிற்பாடு கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ எப்படி செய்வாங்கன்னா, பலிபீடம் கற்களை குவித்து, பெரிய பெரிய கற்களை குவித்து அது ஒரு மாதிரி பிளாட்ஃபார்ம் மாதிரி செய்து, அங்கு ஒரு மிருகத்தை அடித்து அதில் போட்டு அங்கே கொளுத்துவார்கள். தீ வைக்கும் பொழுது அது எரியும். அது பலியாக கர்த்தருக்கு ஏறெடுக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை சுகர்ந்த வாசனையாக நுகர்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். இது வந்து பலிபீடம். இப்போ இந்த பலி இருக்கிற இடத்துல தான் என்னது, பீடம் இருக்கும். பீடம் இருந்தால் பலி இருக்கணும். பலி இல்லாமல் பீடம் இருந்தால் it doesn't serve the purpose. அப்போ பீடம் இருந்தாலே அங்கே பலி இருக்க வேண்டும். அப்போ புதிய ஏற்பாட்டிலே எபிரியர் என்னோட கொடுத்துருப்பீங்க, எபிரியர் 10, எபிரியருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 12வது வசனம். எடுத்து வாசிக்கலாமா? இதோ இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தது. யாரு? இயேசு கிறிஸ்துவே தன்னை பலியாக புதிய ஏற்பாட்டிலே கொடுத்து விட்டார், சரியா? தன்னை பலியாக கொடுத்து விட்டார். ஓகே. இன்னொன்று 1 யோவான் 2:2. ஆமென். என்னன்னா கிருபாதார பலி என்றால் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற 5 விதமான பலி, அதாவது பலிபீடத்திலே செய்யப்படுகிற 5 விதமான பலி. இன்னும் வேறு பலிகளும் உண்டு, நம்ம ரொம்ப பார்த்துருக்குறோம். அதில் பஸ்கா பலியாக அடிக்கப்பட்டார், சிவப்பு கிடாரியாக பலியிடப்பட்டார். இதெல்லாம் வந்து பலிபீடத்தில் செய்யப்படாது, அது அவர்கள் சொந்தமாக. பஸ்கா வந்து அவங்க குடும்பத்தில் செய்ய வேண்டியது ஒன்று, சரியா? ரைட் ஐஃபர் அது வந்து கூடாரத்துக்கு வெளியே, பாளையத்துக்கு வெளியே செய்யக்கூடிய ஒன்று. பலிபீடத்தில் செய்யப்படுகிறது 5 விதமான பலிகள்.
இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து இவர் ஒருத்தராகவே செய்து முடித்தார். 1 யோவான் 4:10. 1 யோவான் 4:10. ஆமென். இப்போ ஒரு உதாரணம் என்னன்னா, என்னத்தை உதாரணமாக எடுக்கலான்னா, பிளெண்டர் இருக்கு இல்லையா, அந்த அரிசி அரிக்கிறதுக்கு வேற என்ன பிளெண்ட் பண்ணுவோம், சில்லி, வேற பழங்கள் எல்லாம் பிளெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அது என்னது, அதான் அரிசின்னு சொன்னேன். சரியா? இப்போது பிளெண்டர் இருக்குது, ஆனால் அரைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ பிளெண்டரை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. சரியா? இப்போ நாங்கள் இந்த டெக்னிக்கலில் இருக்கிறதுனால, நான் வேறு பிரதர் ஜென்சன் நம்மளாம் அந்த தொழில், அதாவது என்ன சொல்லுவாங்க, தமிழ் என்ன சொல்கிறது, டெக்னிக்கல், இந்த கை தொழில்னு சொல்ல முடியாது, இந்த இயந்திர சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறவர்களுக்கு ஏதேனும் ஒரு டூல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இதோடைய உபயோகம் என்ன அப்படின்னு நம்ம ஆராயும். பீட்டர் இருக்காரு, அவர் தெரியும், நமக்கு அதை ஆராய்ந்து பார்ப்போம். இது என்ன இருக்குது, இது எப்படி பயன்படுத்துறது. ஆமாம் பிரதர், சில புதுசாக என்னென்னமோ வருது. சரியா? அப்போ இதை எடுத்து என்னத்துக்கு நம்ம ஆராய்வோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போ இந்த மைக் இருக்குது, இது என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதோடைய உபயோகம் என்ன என்பது நமக்கு தெரியணும். சில டூல்ஸ் புதுசாக இருக்கும், இதை நம்ம பயன்படுத்துகிற வரைக்கும் நமக்கு புரியாது. அப்போ பலிபீடம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கே பலியிடும் பொழுது தான் நம்ம அதை என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். இப்போ பிளெண்டர் சொன்னேன், பிளெண்டரில் அரிசியை, இப்போ பிளெண்டரே இல்லை வச்சுக்கோமே, பிளெண்டரே இல்லை, முதலாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் நீங்கள் என்னங்க செய்ய முடியும், இதில் நாங்கள் அரிசியை அரைக்க முடியும் அப்படின்னா அவங்க என்ன யோசிப்பாங்க, அரிசியை நாங்கள் அரைக்கிறதுக்கு தான் வேற ஒன்று வச்சுருக்கிறோமே, என்னது ஆட்டுக்கல்ல அது அரிசி பிளெண்ட் ஆகுது. இப்போ அதே வேலை தான் இங்கே நடக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதுதான் இங்கே செய்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்வோம் இல்லையா. அதே போல் அப்போ வெள்ளைக்காரனை கூப்பிடுவோம், வெள்ளைக்காரன்ட்ட சொல்கிறோம், இந்த பிளெண்டர் நாங்கள் அரிசியை அரைக்குவோம். அவன் யோசிப்பான், இவங்க ஏன் அரிசி அரைக்கிறாங்கன்னு. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் செய்ய மாட்டான் இல்லையா. அரிசி அரைக்கிறது நம்ம தான், இந்தியர்கள் தான் செய்கிறாங்க. அப்போ அரிசியை அரைக்கணும்ன்ட்டு ஒரு வெள்ளைக்காரனுக்கு தெரியப்படுத்தணும்னா நம்ம அவங்ககிட்ட என்னத்தை காட்டணும், தோசை இட்லியே காட்டணும், கொடுத்து சாப்பிட சொல்லணும். இதற்காக தான் நீங்கள் அரிசி அரைக்கிறீங்களா, அந்த அரிசி அரைக்க தான் நீங்கள் பிளெண்டரை பயன்படுத்துறீங்களா அப்படின்னு அந்த அந்த சாப்பாடு உணவு இருக்கு இல்லையா, அதை பார்க்கும் பொழுது இப்போ இதெல்லாம் விளங்கும், பிளெண்டருடைய ஃபங்க்ஷன் விளங்கும். புரியுது தானே, ரொம்ப பேசிக்காக இருக்குது தானே. அப்போது பலிபீடம் நமக்கு புரிய வேண்டும் என்றால் பலிபீடத்தில் பலியிடப்பட்ட 5 விதமான பலிகள் நமக்கு புரிய வேண்டும். சரியா? இது பிசிக்கலாக நடந்தது. சரியா? இது பிசிக்கலாக நடந்த பலிகள். இந்த 5 பலிகளை நம்ம விளங்கிக்கிட்டோம் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆவிக்குரிய இந்த பலிபீடத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆக இந்த 5 பலிகளையும் விளங்கி கொண்டால் இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக இந்த முழு பலிகளையும் அவர் ஒருவராகவே பலியாகவே செய்து தீர்த்தார் என்றும் நாம் விளங்கி கொள்ள முடிந்து, நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கையில் இருக்கிற சபையானது
இந்த பலிபீடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை என்ன செய்ய முடியும்? நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும். நாம் தனிப்பட்ட முறையில் ஜெபபீடத்தை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது நம்முடைய நன்மைக்கு அது மாறும், இரண்டாவது நம்முடைய குடும்பத்துடைய நன்மைக்கு மாறும், மூன்றாவது சபையோட குடும்ப நன்மைக்காக மாறும், இது தேசத்தின் நன்மைக்காக மாறும். ஜான் முல்லெண்டி என்கிற ஒரு தேவதாசன் ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிற உகாண்டா பகுதியில் இருக்கிறவர் தன்னுடைய தேசத்திலே ஒரு மாறுதல், ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று இவர்கள் அநேக நாட்களாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இவருக்கு வெளிப்படுத்தின ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஜெபபீடம் என்ற ஒரு தலைப்பு. அந்த போதனையின் அடிப்படையில் தான் ரெவரண்ட் டாக்டர் டேனியல் வேலு ஐயாவும் அவரோடு இணைந்து பயணம் செய்து அங்கு பெற்றுக்கொண்ட இந்த அனுபவங்களை இன்று மலேசியா தேசத்தில் அநேக சபைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். ஆமென். அதே நம்மளும் பயன்படுத்தணும். ஆமென். ஆக இப்போ நம்ம அதை கொஞ்சம் ஆழமாக நமக்கு ஏற்றபடி அதை கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு டேனியல் ஐயாவுடைய டேர்ம்ஸ் கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆமென். அதோடைய அது விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னும் வேதத்தில் இருக்கிற அனுபவம் அதிகமாக இருக்கும் பொழுது நான் விளங்கி கொள்ள முடியும். இப்போ நம்ம லேசான ஒரு ஃபவுண்டேஷனை பார்த்து விடுவோம். சரியா? சரி, இப்போ 5 விதமான பலிகள் இருக்கு இல்லையா? அதோடைய முதல் பலி என்ன என்றால் சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலி அது என்ன செய்வார்கள்? பலிபீடத்திலே ஆசாரியர்கள் அந்த மிருக ஆடையாவது மாடையாவது என்ன செய்வார்கள்? ஆண்டவர் சொன்னபடி அதை சுத்தம் செய்து அது துண்டு துண்டாக போட்டு அதில் வச்சு எரிக்க வேண்டும். எரிக்கும் பொழுது அந்த பலி சர்வாங்க தகன பலி முழுமையாக நெருப்பிலே என்ன செய்யப்படும்? எரிக்கப்பட்டு அது பலியாக எரிக்கப்படும். இது நீங்கள் குறித்து கொள்ளுங்க. யாத்திரை ஆகமம் 29வது அதிகாரம் 1 வசனம், அதுக்கப்புறம் லேவியர்களில் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய எழுதப்பட்டிருக்கும். இதில் இருக்கிறது என்னன்னு சொன்னால் இதோட அடையாளம் என்னவென்றால் என்னை நான் தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. முழுமையாக ஒப்பு கொடுக்கிற, முழுமையாக நான் என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கிடம் கொடுத்து விடுகிறேன் என்றதுக்கான ஒரு அடையாளம் தான் சர்வாங்க தகன பலி. அதனால் அது முழுமையாக கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கப்படும். ஆமென். கர்த்தருக்கு நம்மால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் அவங்க கொடுக்கிற ஒரு விதம், ஒரு அடையாளம் என்னது? ஒரு பலியை அவர்கள் முழுமையாக கொடுப்பார்கள். இந்த பலியை யார் செய்வாங்க என்று சொன்னால் ஆசாரியர்கள் தான் செய்யணும். அது ஆசாரியத்துவம் லேவியத்துவம் வருவதற்கு முன்பதாக இதை யாரெல்லாம் செஞ்சாங்கன்னு சொன்னால் ஆபிரகாம் செய்தார், ஈசாக் செய்தார், யாக்கோப்பு செய்தார். இங்கே நியாயப்பிரமாணம் வந்ததுக்கப்புறம் இது லேவியர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. சரியா? அப்புறம் இதை யார் வேதத்தை நம்ம பார்க்குறோம்? தாவீது ராஜா சர்வாங்க தகன பலியை கொடுத்தார், அப்புறம் சாலமன் ராஜா கொடுத்தார், மற்ற ராஜாக்களும் கொடுத்தார்கள் என்று பார்த்தாலும் அப்படி எழுத்திருந்தாலும் இதை நிறைவேற்றுகிறது ஆசாரியர்கள் தான் நிறைவேற்றுவாங்க. சரியா? இன்று வேதம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டிலே நானும் நீங்களும் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இந்த பலிக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டு. ஆமென். இது அன்று நாட்கள் இருந்த ஆசாரியர்கள் மாத்திரமல்ல, இது நம்மை சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் இடைப்படுவாராக. ஆமென். பிற்பாடு என்னன்னா இதுல இருக்கிற அர்த்தம் எப்படி நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் என்றால், இப்ப ஆண்டவர்கிட்ட நான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், நான் என்னை அவரிடம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் நான் பரிசுத்தன் அல்ல. எது சொல்லுகிறது? உலகத்தை எல்லாரும் பாவிகளாக இருந்தார்களாம். அப்போ என்னன்னா கர்த்தரிடம் போவதற்கு இது ஒரு ஒப்புரவு. என்ன? ஆண்டவரோட ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறோம். ஆண்டவரே நான் பாவி, நான் என்னது? நான் பாவி ஆகினாலே நான் மனம் மாறி மனம் உணர்ந்து தகப்பன் முன்னுக்கு நம்மை தாழ்த்தி என்ன செய்கிறோம்?
பலிகளை கொடுக்கிறோம். பலி கொடுக்கிறது என்பது தன்னை தாழ்த்துகிறதற்கான ஒரு முக்கியமான ஒரு மேடையாக இருக்கிறது. ஆமென். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் என்னன்னு சொன்னால், உயர்ந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, நல்லா ராஜாவாக இருந்தாலும் சரி, எப்படி நல்ல பிஸ்னஸ்மேன் எப்படியாப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் சரி, அடிமட்டத்தில் இருக்கிற சாதாரண ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பலி கொடுக்குற இடம் ஒரே இடம் தான். ஆமென் ஆமென். அப்போ என்னன்னு சொன்னால், தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷனை தன்னை தாழ்த்துகிறான் என்றால் அவன் பலிபீட அண்டத்துக்கு வர வேண்டும். ஒரு ஏழை பலி கொடுத்துக்கு இருக்கிறான், அங்கே பணக்காரன் என்ன செய்யணும்? தன்னை தாழ்த்தி நானும் அவன் கூட வரேன் அப்படின்னு தாழ்த்துகிற இடம். அப்போ ஆண்டு ஒப்பு கொடுக்குறோன்னு என்ன அர்த்தம்? நம்மை தாழ்த்துகிறோம், நம்மை தாழ்த்துகிறோம். ஒன்று நம்மை தாழ்த்துவது, ரெண்டாவது கர்த்தருக்கு முன்பதாக போய் நம்மை என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு போகிறோம். இதை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தார். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று. அல்லேலூயா. அப்புறம் பாவத்தை மன்னிப்பதற்காக நம்முடைய உலக பாவம், நம்ம இதில் படித்தோம் இல்லையா? இப்போ எபிரேய புத்தகத்தில் படிக்கும் பொழுது என்ன போட்டிருக்குது? இல்லை 1 யோவான் 2:2 போட்டிருக்குது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரி பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். ஆமென். இதை கர்த்தர் செய்து முடித்தார். நமக்கு மட்டும் இல்லை, முழு உலகத்திற்கும். நம்ம யாரெல்லாம் வெளியே பார்க்குறோமோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய பாவத்துக்காகவும் கர்த்தர் நிவர்த்தி செய்து விட்டார். இப்போ அவங்க இயேசு கிறிஸ்து விசுவசிக்கும் பொழுது அவங்க அந்த நிவர்த்தியை, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. இதை பேசிக்கிற ரகசியம். ஆக இந்த சர்வாங்க தகன பலியை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தார். இது முதலாவது பலி. இந்த பலி எதற்கு? நம் கர்த்தரோடு ஒப்புரவாவதற்கு, இணைவதற்கு, அவரோடு கூட நாம் பயணிப்பதற்கு, அவருடைய பிள்ளையாக மாறுவதற்கு, அவரோடு கூட நமக்கு ஒரு உறவிலே இருப்பதற்கு, a connection with God. பழைய ஏற்பாட்டில் நான் ஆண்டவரோட கனெக்ஷன் இருக்கிறேன் அப்படி என்றால் என்ன? இந்த பலி இருக்க வேண்டும். ஆமென். சரி, இரண்டாவது பலி என்னவென்றால் பாவ நிவாரண பலி. பாவ நிவாரண பலி. பாவ நிவாரண பலி நீங்கள் எங்கே வாசிக்கலாம்னா, இது குறித்து கொள்ளுங்க. லேவியர் 4:2. லேவியர் 4:2 இது என்ன போட்டிருக்குன்னு சொன்னால், பாவ நிவாரண பலி என்றால் என்ன, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அதில் போட்டிருக்கிறது. இது என்னவென்றால், பாவ நிவாரண பலி என்னவென்றால் அன்இன்டென்ஷனலி, அதாவது அறியாம செய்த பாவம், அறியாம செய்த தவறு, அதற்காக ஆண்டவரிடம் என்ன செய்யணும்? ஒப்புரவாகிறதுக்கான இந்த ஒரு பலியை கொடுப்பார்கள். பாவ நிவாரண பலி ஒன்று இருக்குது, குற்ற நிவாரண பலி இருக்குது. ரெண்டும் ஏறக்குறைய சேர்ந்தா. இதில் நான் இப்போ முதல்ல நிற்கும் போது தான் ஒரு காரியம் எனக்கு தோன்றுகிறது. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? 613 கட்டளை கொடுத்துருக்கிறார் இல்லையா, நியாயப்பிரமாணம். அதில் இருக்கிற பாவங்களுக்காக இந்த 2 ஆஃபரிங்கும் செய்யப்படுகிறது இல்லை. அது நான் மீறிட்டேன், இப்போ ஆண்டவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்குறேன், அந்த மாதிரி அந்த கான்செப்ட் இல்லை. இப்போ உதாரணத்திற்கு, நீ கொலை செய்யாது இருப்பாயாக அப்படின்னு போட்டிருக்குது. ஒருத்தன் கொலையும் செஞ்சுட்டு அங்கே தான் ஆஃபரிங் இருக்குது, அங்கே போய்ட்டு ஆஃபரிங் கொடுத்தா ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடலாம்? செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு பைபிளில் இல்லை. ஆண்டவர் செய்யக்கூடாது சொன்னால் செய்யக்கூடாது. இந்த 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 பலிகளை சொல்கிறேன், சரியா? ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த பாவ நிவாரண பலி என்ன? அறியாமை, அன்இன்டென்ஷனலி. என்ன ஏன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு சொன்னால், ஆண்டவர் பரிசுத்தத்தை பறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறவர். என்ன அர்த்தம்னா, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் யாருமே பூரண புருஷர்கள் அல்ல. நோபடி இஸ் பர்ஃபெக்ட். நம்மையே அறியாமல் நம்ம பாவம் செய்கிறவர்கள். நமக்கு அது பாவம் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் பரலோகத்தில் கர்த்தர் முன்பு அது பாவமாக கருதப்படும். அப்போ நம்ம அறியாமல் செஞ்சிருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த பலியை செய்கிறவர் மனுஷர்கள் யார்? எல்லாரும் செய்யணும். அவங்க என்னது? தன்னை தாழ்த்துக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆமாம், செல்ஃப் ரைச்சஸ்னஸ் அங்கே வேலை செய்யாது.
நான் ஒரு தப்பு பண்ணலையே. பொதுவாக நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஆண்டவர் குறித்து நம்ம பேசும் பொழுது, அவிசுவாசிகள்கிட்ட பேசும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, பிரதர் நான் யாருக்கும் எந்த கெடுதியும் செஞ்சதில்லைங்க. எத்தனை பேர் இதை கேட்டிருக்கிறீங்க? நான் யாருக்கும் எந்த கெடுதியும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்கல அப்படின்னு. அது இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சது தான். தெரியாமக்குள்ள காரியம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு நம்ம கணக்கு கொடுத்தாகும். அப்போ அதுக்கு தான் இந்த பாவ நிவாரண பலி ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஏன்னா கர்த்தர் எல்லாருமே அக்கறையாக இருக்கிறாரு. இதுவும் என்ன செய்வாங்க, இதுவும் பலியாக கொடுக்கப்படும். இது ஒரு 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 மிருகத்தை பலி கொடுக்கும் பொழுது அந்த இவர்கள் அறியாமல் செய்த பாவம் இப்பொழுது இந்த மிருகத்து மேலே சுமத்தப்பட்டு இந்த மிருகம் அடிக்கப்பட்டு அது எரியும் பொழுது இவர்களுடைய பாவத்துக்கு பதிலாக ஒரு மிருகம் அடிக்கப்படுகிறது. ஆமென். இதுதான் இந்த காணிக்கையாக இருக்கிறது. இதையும் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே நிறைவேற்றினார். நாம் பெற வேண்டிய இந்த தண்டனையை கர்த்தர் சிலுவையிலே பாவத்தின் சம்பளம் என்ற மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ என்னன்னா இந்த ஏன் இந்த பலி செலுத்தப்படுகிறது என்றால், ஒரு மனிதன் தேவனோடு ஒரு உறவில் இருக்கிறான், நல்ல உறவு இருக்கிறது, சர்வ தகன பலி கொடுக்கப்பட்டாயிற்று, நல்ல உறவில் இருக்கிறான். ஆனால் அவனே அறியாமல் பாவம் செய்யும் பொழுது அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது. அது அவனுக்கு தெரியாது. நம்ம அநேக வேளையில் when we feel ஏன் அப்படி இருக்குது, ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் நமக்கு சமாதானம் இல்லை, ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், ஏதோ நமக்கு அப்படியே எம்டியாக இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணாட்டி கூட ஆண்டவர்கிட்ட உட்காந்துருக்கணும். ஆண்டவரே நான் தெரியாமல் செய்த பாவம் கர்த்தர் மன்னிங்க, ஆண்டவர்கிட்ட உட்காந்துருக்கணும். அப்போது இந்த பலியை செலுத்தும் பொழுது அவன் மறுபடியும் தேவனோட ஒரு உறவை ஸ்தாபிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ துல்லியமாக சில காரியங்களை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறாரு. இதை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தார். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம ஜெபத்தில் விசேஷமாக வார்த்தையானவர் அவர் கூட வார்த்தையில் இணையும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், நம்ம இறக்கமாயிருந்து குற்றத்தை மன்னிக்கிறார். அல்லேலூயா. அடுத்து இருக்கிற ஒரு பலி என்னென்றால் குற்ற நிவாரண பலி. பாவ நிவாரண பலி வேற, குற்ற நிவாரண பலி வேற. கில்ட் ஆஃபரிங் என்று சொல்லுவாங்க. கில்ட்டி என்றால் நீ குற்றவாளி அப்படின்னு செலுத்தப்படுகிறதுக்கான அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னன்னா இதுவும் அறியாமல் செய்த பாவம் தான். தெரிந்து செய்கிற பாவத்துக்கு ஆண்டவர்கிட்ட போயிட்டு லஞ்சங்களும் கொடுக்க முடியாது. தெரியாமல் செய்த பாவம் தான். ஆனாலும் இதிலே மற்ற நபர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள். சரியா? இப்போ அது பெரிய பட்டியலே இருக்குது. நீ மரத்தை வெட்டுறதுக்கு கோடாலியை ஓங்கும் பொழுது கோடாலி முன்னுக்கு இருக்கிற அந்த தலை இருக்குது இல்லையா, அது கலண்டு போயிட்டு வேற ஆள் மேலே விழுந்து அவன் காயப்பட்டானா, இதெல்லாம் கில்ட் ஆஃபர். இதுக்கு நீ என்னென்ன கொடுக்கணும், அவனுக்கு நீ அவனுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும். உன் மாடு முட்டுகிற மாடு என்று தெரிந்து நீ அதை கட்டாமல் வச்சுருந்தனா, அது போயிட்டு யாராச்சும் முட்டுனுச்சுன்னா நீ அவனுக்கு என்ன பதில் கொடுக்கணும். இதெல்லாம் இதுக்குள்ளே அடங்கினது. ஆனால் இதுக்கு விசேஷமாக ஒரு ஆஃபரிங்கே இருக்குது. அது ஆண்டவருக்கு கில்ட் ஆஃபரிங். நம்ம என்ன பலி கொடுக்கணும், பலி கொடுத்து மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும்னா அந்த நபர்களுக்கோடையும் அவர்களுக்கும் நம்ம அதுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாகும். சரியா? அதுதான் இது. அப்போ சின் ஆஃபரிங்க்கும் கில்ட் ஆஃபரிங்க்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னால், சின் ஆஃபரிங் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டுது. நம்ம அதாவது சீக்ரெட் சீன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த குற்ற நிவாரண பலி மற்றவர்களை சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கிறது. சரியா? நம்ம அநேகரை காயப்படுத்தலாம், பேச்சில் காயப்படுத்தலாம். இது எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் கொஞ்சம் உட்காந்து தியானிச்சோம் என்று சொன்னால், எஸ், சில வார்த்தைகள் நம்ம பேசுகிறது நமக்கு சரியாக இருக்கும், நம்ம பேசுகிற ஜோக்ஸ் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் மற்றவங்களை இது பாதிக்கும்.
ஆமென். ஆக ஜோக்ஸ் ரொம்ப நம்ம we must be very careful. என்ன பேசுகிறோம், மற்றவங்களுடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. ஆக இந்த மாதிரி காரியங்களை நாம் என்னவா இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. நீங்கள் இப்படி செய்கிறீங்க அப்படி செய்கிறீங்க அப்படின்னு ஆலோசனை வேறு, அவங்களுக்காக கூப்பிட்டு சில காரியங்கள் அழகாக சொல்கிறது வேறு. நீங்கள் இப்படி செஞ்சீங்க, அது தப்பு, அந்த மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாதவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. இதுக்கு வசனம் நான் சொன்னேன் தானே, லேவியரில் சொன்னேன். லேவியர் சொல்லலை, லேவியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 6வது அதிகாரம் 7வது வசனம் மட்டும், பிற்பாடு 7வது அதிகாரம் 1லிருந்து 7 முடிய இந்த காரியங்கள் எழுதப்பட்டது. சரியா? இதையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தார். ஆமென். சிலுவையில் கர்த்தர் செய்து முடித்ததுனால இனி நம்ம ஒரு பழி செலுத்தணும்னு தேவையில்லை, கர்த்தர் நமக்கு செய்து முடித்தார். என்ன ஒரு ஸ்லாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்புறம் 4வது பலி என்னவென்றால் சமாதான பலி அவர்கள் செய்ய வேண்டும். சமாதான பலி என்னத்துக்கு என்றால் கர்த்தரை துதிக்கிறது. என்னது? கர்த்தரை துதிக்கிறது. ஆண்டவரை துதித்து ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்வது. அப்ப நம்ம வாழ்க்கையில சமாதானம் எப்பொழுது வரும் என்றால் கர்த்தரை துதிக்கும் பொழுது சமாதானம் வரும். அல்லேலூயா. இப்போ ஒரு கிறிஸ்தவன் சொல்லுகிறான், எனக்கு சமாதானம் இல்லை, நான் செய்கிற வேலையில் சமாதானம் இல்லை, என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நான் என்னுடைய பர்சனல் நல்ல நிம்மதியாக தூங்க முடியல, அப்படி சமாதானம் எதுலேயும் சமாதானம் இல்லைங்க அப்படின்னா ஆராய்ந்து பார்க்கணும், அந்த மகனுக்கு அவனுடைய வாயிலிருந்து துதி புறப்படுகிறதா? ஆமென். சபைக்கு சரியாக வராங்களா? இந்த துதிக்கிற நேரம் மிக முக்கியமான நேரம். கட்டுகள் உடைக்கிறது இந்த துதி ஆராதனை. இப்போ சபை கூடுதலுக்கு வராதவர்கள் நம்ம ஏன் சபை கூடுதல் விட்டு விடாதீங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கூவிக்கிட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய சபையோட நன்மைக்கு மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் வரும். இது சமாதான பலி. இதில் என்ன செய்வார்கள் என்றால் அது துதி, அது மாத்திரமல்ல, வாவ் எடுக்கிறது. என்னது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? வாவ். ஒரு பொருத்தனை. கர்த்தருக்கு பொருத்தனைகள் எடுக்கிறோம் இல்லையா? பொருத்தனைகளை எடுக்கிறது. அப்புறம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். லேவியர் 7 11லிருந்து 18. கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகளின் பிரமாணம் என்னவென்றால் அதை ஸ்தோத்திரத்திற்காக செலுத்துவானால், ஸ்தோத்திரம் சொன்னல, ஆண்டவரை துதிக்கிற ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானால் அவன் ஸ்தோத்திர பலியோடும் கூட எண்ணெயில் பிசைந்த புளிப்பித்தா இதெல்லாம் குடிக்கணும். இதெல்லாம் இதான் என்னென்ன கொடுக்கணும்னு போட்டிருக்குது. அப்புறம் 16 செலுத்துகிற பலி பொருத்தனையாவது உற்சாக பலியாக இருக்குமானால் அது செலுத்த. என்னது உற்சாக பலி என்றால் என்னன்னா வாலண்டியர், அதாவது ஆண்டவருக்கு எதேனும் செய்யணும். எப்பொழுதும் நான் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன், இப்போ நான் என்ன கொடுக்கறது என்று கொடுக்கிறது சமாதான பலி. வாழ்க்கையில் சமாதானம் வரும். கர்த்தர் இயேசு இதை செய்தார், என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இதை நிறைவேற்றினார். அடுத்தது என்னன்னு சொன்னா போஜன பலி, கிரெயின் ஆஃபரிங். அது லேவியர் 6வது அதிகாரம் 14லேருந்து 18 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதற்கு அப்படின்னா கர்த்தருக்கு நன்றியை ஏறெடுப்பது. என்னது? இந்த பலியை கொடுக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், இந்த பலியோட அர்த்தம் என்னவா, இதோ கர்த்தர் என்னை போஷிக்கிறவர், கர்த்தர் தான் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, இந்த நிலத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, இங்கே விளைச்சலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்.
நமக்கு ஆண்டவர் போஷிக்கிற கர்த்தர், நமக்கு வருமானத்தை கொடுக்கிறவர், கர்த்தர் நடத்துகிற, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்க, எல்லா விதத்திலையும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பிரகாரமாக இந்த போஜன பலியை கொடுக்குவார்கள். அது மாத்திரமல்ல, இந்த போஜன பலி எப்படி செய்யப்படும் என்றால், போஜன பலி பலியை கொஞ்சம் கொடுத்துட்டு அந்த பலிக்கு எடுத்துட்டு வந்த உணவை 4-5 பேர் பங்கிட்டு உண்ண வேண்டும். என்னது? சாரி அது இந்த பீஸ் ஆஃபரிங்ல வருது. இந்த கான்செப்ட் சமாதான பலி, ஒருவருக்கொருவர் சமாதானம் செஞ்சு கொள்வது என்னது? உணவு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உணவு ஒரு மனிதன் சமாதானமா இருக்கிறாங்கன்னு என்ன செய்வாங்க? ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவாங்க. சரியா? அது சமாதான பலியில வருது. கிரெயின் ஆஃபரிங் நன்றி சொல்லுகிற, ஆண்டவருக்கு நன்றி ஏறெடுக்கிற ஒரு பலியாக இருக்கிறது. கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு அனைத்தையும் செய்து முடித்தார், நமக்கு ஆசீர்வாதத்தையும் வழங்கியிருக்கிறார். அல்லேலூயா. இது கர்த்தருடைய சிலுவை மரணத்திலே கர்த்தர் சாதித்து முடித்த காரியங்கள். இப்போ இந்த 5 பலிகளும் இயேசு கிறிஸ்து 2000 வருடத்துக்கு முன்னுக்கு நிறைவேற்றி விட்டார். அல்லேலூயா. அதில் தான் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துருக்கணும். பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நமக்கெல்லாம் சமாதானம் இருக்கிறது, கர்த்தர் நம்மளை போஷிக்கிறார், கர்த்தரோடு நம்ம இணைய முடிகிறது. நம்ம தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்களே கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். இந்த 5 பலிகளும் நிறைவேறுகிறது. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பலியான அவர்தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அவர் நமக்காக பலியாயிருக்கிறார். சரியா? இப்ப பலியான இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ரோமர் 8:29 சொல்லுகிறது, நாம் அவர் சாயலாகவே மாற்றப்பட வேண்டும் என்று. நல்லா இப்போ படிங்க, ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கிற பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்க வேண்டும். யார்? கிறிஸ்துவை நம்புகிற எல்லாரும். இப்ப வெளிப்படுத்த விசேஷத்துல ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக ஆட்டுக்குட்டியானவராக வெளிப்படுத்தப்படுகிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவின் சாயலாக நாம் அடைய வேணும்னா இயேசு கிறிஸ்துடைய சகல சாயலும் நமக்கு வர வேண்டும். அதுல ஒரு சாயல் என்ன? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறதுனால நாமும் அந்த பலியாக இருக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து எல்லாம் செய்து முடித்து விட்டார். இனி நம்ம சிலுவைக்கு போக தேவையில்லை, இனி நம்ம சிலுவையை தூக்க தேவையில்லை, நம்ம ஆணி அடிக்கப்பட தேவையில்லை. ஆனாலும் அந்த சாயல் நமக்கு வர வேண்டும் என்றால் என்ன? இந்த பலியின் மேல நமக்கு ஒரு பாரம் வேண்டும். சும்மா அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, அதோடைய இஃபெக்ட் அது எப்படின்னு சொன்னா, இப்ப சொல்லுவாங்க, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களை வளர்க்கும் போது சொல்லுவாங்க, அவங்களுக்கு விருப்பப்பட்டதெல்லாம் நீங்க கொடுக்காதீங்க, கொஞ்சமாச்சும் கஷ்டத்தை காட்டுங்க. ஆமா இல்லையா? கொஞ்சமாச்சும் கஷ்டம் தெரிஞ்சாதான் பிள்ளைங்க வளரும் பொழுது நன்றியோடு வளருவாங்க. ஆமே. இப்ப நம்ம கிறிஸ்துவின் சாயல உடையவர்களாக மாறும் பொழுது கர்த்தர் சிலுவையிலே சாதித்தது என்ன, அதோடைய வழி, அதோடைய தாக்கம், அதோடைய பாரம் என்னவென்று நாம் உணரும் பொழுது நமக்குள்ள ஆத்மா பாரம் வரும். ஆமே. நம்முடைய பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தருக்கென்று நம்முடைய ஜீவியத்தை நாம் மாற்றுவோம். எனக்காக இவ்வளவு செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில அவ்வப்பொழுது நம்ம படுகிற பாடுகள், நம்ம சந்திக்கிற சிலுவை, உன் சிலுவை சுமந்து கொண்டு பின்னால் வான்னு சொன்னார் இல்லையா? இதை நாம் பார்க்கும் பொழுது என்ன நமக்கு விளங்கும்? இதையெல்லாம் இயேசு அனுபவித்தார். இது அவர் செலுத்தின பலி. ஹல்லேலூயா. ஆகையினால தான் இந்த சிலுவை பலியானது
நம்மையும் சம்பந்தப்பட்டது. இந்த பலியானது எங்கே செலுத்தப்படும்? இந்த பலிகள் எல்லாம் மோசேயிட ஆண்டவர் சொல்றார் இல்லையா, எங்க செலுத்தப்படும்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பதாக. எங்கன்னா ஆலயம். ஆலயத்துக்கு முன்பதாக என்ன இருந்துச்சு? கூடாரம் இருந்துச்சு, டேபர்னக்கல். அதுக்கப்புறம் ஆலயம் வந்துச்சு. அப்போ இந்த டேபர்னக்கல் அல்லது ஆலயத்தோடைய அமைப்பு நமக்கு தெரிய வேண்டும். அது எங்கன்னு சொன்னால், உள்ளுக்கு வாசல் முன்கேட்டில் உள்ளுக்கு போன இடம் மொத ஆல்டர் தான் இருக்கும். சரியா? நீங்கள் அது கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதெல்லாம். அப்போது எங்கன்னா பலி எங்கே செலுத்தப்படும்? ஆலயத்துக்குள்ளாக. இன்று யார் ஆலயம்? முதல்ல சொன்னேன், இயேசு கிறிஸ்து பலியானார், நாமும் அவர் சாயல் உடையவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, எங்க பலியிடப்படும்? ஆலயத்தில் பலியிடப்படும். இன்னைக்கு யார் ஆலயம்? நம்ம ஆலயமாக இருக்கிறோம். அப்ப பலியும் நானே, பலிபீடமும் நானே. ஹல்லேலூயா. அப்ப இந்த பலிபீடம் என்னத்தை குறிக்கிறது? தேவனோடு இருக்கிற உறவை ஸ்தாபிக்கிறது. அப்ப நம்முடைய ஜீவியம் ஆண்டவர் விரும்புகிறது என்ன? தேவனோடு உறவை ஸ்தாபிக்கிற ஜீவியம். ஆமென். ஆக இது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற இந்த பலிபீடம் பொன்னினாலும் வைக்கோல் வெள்ளி இதனால கட்டப்பட்டு அது தீக்கிரையாக்கப்பட்டு அதோடைய கடைசியில் அதோடைய நிலை என்ன என்று நாம் பார்க்கிறோம். இது சபையை கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். அது கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த பலிபீடம் என்ன அப்படி என்றால், கர்த்தரோடு கூட நாம் ஸ்தாபிக்க போற உறவு. இருள் மத்தியிலே ஒளி வந்தது என்றால் இருள் நீங்கிவிடும். Seek the kingdom first. ஆண்டு ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தையில், ராஜா இல்லாம ராஜ்யம் இல்லை. ராஜ்யங்களை தேடுங்கள்னு அர்த்தம், ராஜாவை தேடணுமா? அப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு ஒரு உறவு இருக்கிறது என்று சொன்னால் நம்ம ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம். அப்ப ராஜ்யம் என்பது ஒளியின் ராஜ்யம். நம்முடைய ராஜ்யம் ஒளியின் வெளிச்சத்தின் ராஜ்யம். இருளின் ராஜ்யம் விலக வேண்டும் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையாக இருக்கலாம். இருளின் ராஜ்யம் எங்கெங்கெல்லாம் ஆளுகை செய்துனா, ஒரு தனிப்பட்டனுடைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பித்து அவனுடைய குடும்பத்தை இருள் மூடுகிறது. குடும்பத்தை இருள் மூடும் பொழுது அந்த சமுதாயத்தை இருள் மூடுகிறது. சமுதாயம் இருள் மூடும் பொழுது அந்த தேசம் இருளால் மூடப்படுகிறது. அப்ப இந்த இருளை எப்படி வெல்லுகிறது என்றால், எங்க ஆரம்பிச்சிச்சோ அங்கதான் நம்ம போய் டேக்கல் பண்ணணும். அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த இருளின் ராஜ்யத்தை, இருளை நம்ம அகற்ற வேண்டும் என்றால் அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒளியாக நம்மிடத்துல கிரியை செய்யத்தக்க நாம் பலிபீடத்தை தொடங்க வேண்டும். ஆமென். அப்ப நான் என்ன செய்வது, முடிச்சுட்டு போகும் பொழுது ஒரு உதாரண வேதத்திலிருந்து, புதிய ஏற்பாட்டிலிருந்து, ஒரு உவமையிலிருந்து பார்க்க போகிறோம். ரொம்ப தெளிவாக கர்த்தர் நமக்கு பேசுவாரா. உணர பேசுறது தியரி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னன்னா, நம்ம பலியாக இருக்கணும், நம்மளே பலிபீடமாக இருக்கணும். என்ன தான் சொல்ல வரீங்க? எனக்கு அதெல்லாம் புரியல. ஆனால் ஆண்டவர் இந்த ஒரு உவமையோடு கூட என்னோட பேசினார், எனக்கு விளங்கிட்டு. சரியா? இப்போ டெம்பிள் ஸ்ட்ரக்சர் நான் முதல் சொன்னேன். டெம்பிள் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, முதலாக பலிபீடம். பலிபீடம் என்ன? 5 பலிகள் செய்கிற ஒரு இடம். சமாதானம் எல்லாம் அங்கே தான் போகிறோம். துதி, அப்புறம் ஒப்புரவு, அப்புறம் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறது, சர்வாங்க தகன பலி, அப்புறம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது. சரியா? அப்புறம் சமாதானம், இதெல்லாம் அதில் வருது. குற்ற நிவாரண பலி, தெரியாமல் செய்த குற்றங்களுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு, இதெல்லாம் இதை முடிச்சுட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும். பரிசுத்த ஸ்தலத்தில் விளக்கு இருக்கும். என்ன இருக்கும்? விளக்கு, தூவம் அங்கே இருக்கும். சரியா? இது என்னன்னு சொன்னா, இது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவதற்கு முன்பதாக தன்னை ஆயத்தப்படுத்துகிறது. ஆசீர்வாதம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வருது. இப்ப இதுக்கு ரெண்டுக்கும், அந்த பலிக்கு எப்படின்னா, நான் பலியாக இருக்கிறேன், எனக்கு முன்பதாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை, மகா பரிசுத்த ஸ்தலம். இதுக்கு இடையிலே நடுவில் இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலம் தான் நம்மை பலியான இந்த பலியை
அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆயத்தம் இடம், நம்ம ஆயத்தப்படுத்துகிற இடம். ஒருத்தவங்க பள்ளி கொடுக்க நேராக பள்ளி, இப்போ நம்ம பள்ளி கொடுக்க போகிறோம், நம்மளுடைய பலி என்ன செய்யப்படுகிறது, அங்கே ஆண்டவர் முன்னுக்கு அது எரிக்கப்படுகிறது. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு நம்மை தகுதிப்படுத்துகிற இடம் அந்த இடம். அங்கு நம்ம என்ன செய்யப்படுகிறோம், பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம், ஆயத்தப்படுத்தப்படுகிறோம். எதுக்கு? அவருடைய ஆசீர்வாதம் நிறைந்த மகா பரிசுத்த ஸ்தலம். உடன்படிக்கையின் பெட்டி அங்கே இருக்கு இல்லையா, அவரோட பிரசன்னம். அதனால் ஒரு மெட்டீரியல்ல அவரை பெற்றுக்கொள்வது. ஆமென். அவரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோம். ஆமென். இப்போ சபையில் என்ன நடக்கிறது என்றால், முதலாவது துதி பலியை ஏறெடுக்கிறோம். இந்த துதி பலியை ஏறெடுக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் தாழ்த்தி சபையில் உட்காரும் பொழுது, ஏழை பணக்காரவன் எல்லாரும் ஒன்றா உட்காரும் பொழுது நம்மை தாழ்த்துகிற ஒரு இடம். இங்கே நம்மை துதி பலியை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை இரக்கமாயிருந்து என்ன செய்கிறார், நம்மை மன்னிக்கிறார், நம்ம இரக்கமாயிருக்கிறார். இப்போ நீங்க வழக்கமா இந்த ப்ராசஸ் பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். துதி ஆராதனை முடிஞ்ச கையோட நான் மேலே ஏறி ஆண்டவரிடம் ஒப்புரவு செய்கிற காரியங்களை செய்யும். ஆண்டவரே எங்களை மன்னிங்க, எங்களை தயார்படுத்துங்க. அடுத்தது ஜென்சன் எங்களை ப்ரே பண்ணுவீங்க. என்னது, ஆண்டவரே இதுக்கப்புறம் நாங்கள் பெற்று போகிற வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னது, மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வார்த்தை புறப்படுகிறது. இதுதான் ப்ராசஸ், இதுதான் டெம்பிள். பலி கொடுக்கப்படுகிறது. பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இப்போ கர்த்தனை மன்னிக்கிறார், ஒப்புரவாகிறார். இப்போ நம்ம ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தை என்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இது இந்த இடமானது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு, வேத வசனத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் என்னது, பிரேயர் ஆல்டர். இதுதான் ஆல்டர், இதுதான் அதோட கான்செப்ட். இப்போ பிரேயர் ஆல்டர் எழுதுனா கொஞ்சம் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா. இப்போ முதலாவது ஆண்டவருக்கு பலியை ஏறெடுக்க வேண்டும். ஆல்டர் என்ன, பலி இருக்க வேண்டும். பலியை ஏறெடுக்கிறது புதிய ஏற்பாட்டிலே அது மிருக பலியாக இல்லை, அது இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததுனாலே இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பலி என்னவென்றால் துதி பலி. ஆண்டவரை துதிக்கிறது தான் பலி. அந்த பலி ஆண்டவரை நான் எப்படி துதிக்க வேண்டும் என்றால், எப்படி பலியை ஆல்டரில் கொடுக்கிற பலியை நமக்கு பிடிச்சதெல்லாம் அங்கே போய் வைக்க முடியாது. எனக்கு வாங்கோலி பிடிக்கும், அங்கே போய் வாங்கோலி வைக்க முடியாது. எனக்கு வந்தான்மீ பிடிக்கும், அங்கே போய் வந்தான்மீ வைக்க முடியாது. வேற என்ன சொல்லுங்க, ஒரு பிடிச்ச சொல்லுங்க. பக்குத்தை பிடிக்கும், போய் வைக்க முடியாது. பிரியாணி பிடிக்கும், போய் வைக்க முடியாது. நாசி கண்டா பாபிக்யூ அதெல்லாம் போய் வைக்க முடியாது. கர்த்தருக்கு என்ன பிடிக்கணுமோ அதை போய் வைக்கணும். ஆமென். அப்ப துதிய பலியை நம்ம ஏறெடுக்கிறோம் என்றால் நமக்கு பிடிச்ச அங்க போய் வார்த்தை, இப்போ ஆண்டவரே நமக்கு பிடிச்ச வார்த்தைகளை போய் உழப்புறது அல்ல. வேதத்திலே அவரை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை நாம் அவருக்கு ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் துதி பலி. இப்போ கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண முடியுதா? பாஸ்டர் டேனியல் வேலு என்ன நமக்கு போதித்து கொண்டு இருந்தார் என்று. வேதத்தை நாம் வாசிக்காமல் துதி பலியை ஏறெடுக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறவர்களாக வாசித்த வார்த்தைகளோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், ஆண்டவரை உயர்த்தணும். இன்று நான் என்ன செய்தேன், லூக்கா எழுதின நிருபத்திலிருந்து 15வது அதிகாரத்திலிருந்து வாசித்து, மன்னிக்கவும் 14வது அதிகாரத்திலிருந்து வாசித்து, அங்கே இருக்கிற கர்த்தருடைய குணாதிசயங்கள், கர்த்தர் எங்கள் மேல் அக்கறையாக இருக்கிறவரே உமக்கு நன்றி, நாங்கள் அவமானப்படாமல் இருக்கோம், எங்கள் மேல் வாரப்படுகிறேன், நாங்கள் கனம் பண்ண வேண்டும் என்றும் நீங்கள் எங்கள் கனம், அவருடைய குணாதிசயங்களை நாம் என்ன செய்கிறோம், துதிக்கிறோம். இதுதான் கர்த்தருக்கு ஏற்ற பலி. இதுக்கு தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏன் எழுதி வைத்திருக்கிறார்? இதை கொண்டு தான் ஆண்டோட போக முடியும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து வார்த்தை, இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டப்பட்ட
நம்ம என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். ஆண்டவரை துதிக்கணும். துதித்து ரெண்டாவது ஒப்புரவாகணும். தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணும். நான் முதல்ல நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாமல் நான் என்ன செஞ்சிடும்? ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணும். மூன்றாவது கர்த்தர் செய்வார். என்ன தெரியுமா? அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். இருள் நீங்கும். ஆமென். சமாதானம் இல்லாத இடத்துல ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். கடன் இருக்கிற இடத்துல கடன் நீக்குவார். அதுக்கு வழியை அவர் திறந்து கொடுப்பார். சுகம் இல்லாத இடத்துல ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். எங்கெல்லாம் இருள் இருக்குதோ அங்கெல்லாம் வெளிச்சம் வரும். ஹல்லேலூயா. இதுதான் ஜெப பீடம். இப்போ நான் லூக்கா 15வது அதிகாரத்தில் ஒரு உதாரணத்தை நான் இதை காட்ட விரும்புகிறேன். காட்டும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு தெளிவை கொடுப்பாராக. ஆமென். 15வது அதிகாரம் 11லிருந்து 32 முடிய. இது என்னன்னா அந்த கெட்டகுமாரன் அந்த ஓமை. சரியா? அதை நம்ம ஃபுல்லாக படிக்க வேணாம். நான் என்ன செய்கிறேன், ஒரு சில வசனங்களே சொல்கிறேன். இப்போ அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? 2 பேரும் அண்ணன் தம்பி. அப்பா இருந்தார். தம்பிக்கு ஆசை வந்துருச்சு, சொத்து வேணும் அப்படின்னு. எனக்கு தண்ணி வேணும் குடிக்க. அப்போ சொத்தில் பங்கு கேட்குறான். அப்பா என்ன செய்கிறாரு? பங்கை பிரித்து கொடுத்துட்றாரு. பங்கு கிடைச்ச கையோட என்ன செய்கிறான்? போயிட்டு நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி எல்லாமே இழந்து போய் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் பன்றிகள் மேய்க்க போகிறான் வேலைக்கு. அங்கே பன்றிகள் சாப்பிட்ற உணவாவது தன்னை கிடைக்குமா என்று அவனுடைய வாழ்க்கை முழுமையாக இருளிலே சிக்கி கொண்டதை பார்க்கிறோம். சரியா? இந்த வசனம் எது வரைக்கும் வருது என்று சொன்னால் 17வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவனுக்கு 16. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த மனுஷன் இவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, இவன் இருந்த எல்லா நன்மையும், ஒளியின் வாழ்க்கையில் இருந்த அனைத்தும் நீங்கி போனது. இவனுக்கு சாப்பாடு இல்லாமல் போனது, உடுத்த உடை இல்லாமல் போனது, தங்க இடம் இல்லாமல் போனது. ரொம்ப கேவலமான பரிதாப நிலைக்கு போய்விட்டான். இவன் செய்த இங்கு பலிபீடம் உண்டு, இங்கு ஒரு பலிபீடம் உண்டு. இவன் ஒரு பலியை ஏறெடுத்தான். இப்போ நம்ம வாசிச்சதுல எது அவன் ஏறெடுத்த பலி? யாரால சொல்ல முடியும்? கேஷ் பண்ணுங்க. எந்த வசனம்? இவன் பலி கொடுத்தானா? சரி, அவன் ஏறெடுத்த பலி எது நான் சொல்றேன். 17வது வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்து அவன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு
பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். இதுதான் இவன் ஏறெடுத்த துதிபலி. எப்படி அப்படி என்றால், தகப்பனுடைய மேன்மையை இவன் பார்க்கிறான். எங்க அப்பா எப்படியாப்பட்டவர் தெரியுமா? அவர் மிகவும் அவங்க வேலையாட்களையே அருமையா வச்சிருக்கிறார். அப்படிதான் சொல்றான். இதுல நிறைய காரியம் உள்ளுக்கு அடங்கி இருக்குது. எங்க அப்பா அன்பானவர், எங்க அப்பா அக்கறையானவர், வேலைக்காரர்களையே நல்லா கவனிக்கிறவர்கள். நான் இங்க ஒரு இடத்துல வேலை செய்யறேன், சாப்பாடே கிடைக்கல. இவரை மாதிரி இல்லை எங்க அப்பா, இந்த முதலாளி மாதிரி இல்லை எங்க அப்பா. இதெல்லாம் அவன் சொல்லல, தேடி பார்க்காதீங்க. ஆனா இது உள்ளுக்கு அவன் ஒரு வசனத்துல அவ்வளவு காரியம் அடங்கி. அப்போட மேன்மையை இவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. இதுதான் துதிபலி. அல்லேலூயா. இவன் முதல்ல துதிபலி ஏறெடுக்கிறான். நம்ம இதான் செய்யணும். ஆண்டவர் இவ்வளவு மேன்மையாக இருக்கிறாரு. கர்த்தர் ஆசைப்படுவார், விரும்புவார், சந்தோஷப்படுவார். இதில் உள்ளதை நம்ம சொல்லும் பொழுது, இது இல்லாதது சொல்லும் பொழுது அது அவர் சம்பந்தப்பட்டதாக இருக்காது. நம்ம சொந்த கற்பனையில் சொல்ல முடியாது. ஆமே. அதனால தான் பாடல்களை பாடும் பொழுதும் நம்ம எச்சரிக்கையாக இது உண்மையா அப்படின்னு நம்ம அறிந்திருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஆண்டவர் துதிக்கிறான், போற்றுகிறான், அப்பாவை குறித்து மேன்மையை பேசி அவன் களி கூறுகிறான். முதலாவது துதிபலி, இரண்டாவது ஒப்புரவு. அடுத்த வசனம், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஒப்புரவாகிறான். ஆமென். இந்த இவன் சிந்தையில இவன் ஏறெடுத்த இந்த துதி, அப்பாவோட குணாதிசயங்களை அவன் பார்த்து மேன்மை அடையும் பொழுது அவனுடைய இருதயம் என்ன செய்யப்படுகிறது? ஒப்புரவாகிறதுக்கு தயார்படுகிறது. ஆண்டவர் நம்ம துதிக்க 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 கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நம்ம ஒப்புரவாகும். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடை என்ன? நமக்கு வெளிப்படுத்தப்படும். சமாதானத்திற்கு தடை என்ன? வெளிப்படுத்தப்படும். நான் என்ன செஞ்சேன், நான் எதை விதைச்சேன், இப்போ நான் அறுத்துக்கு இருக்கிறேன், வசனம் நமக்கு வெளிப்படுத்த. ஆண்டு வெளிப்படுத்துகிற ஆவியானவர் நம்மளோட கூட பேசுவார். நாம் ஒப்புரவாகும். ஒப்புரவாகிட்டோம். மூன்றாவது என்னது? ஆசீர்வாதம். இங்க பாருங்க, அவன் என்ன செஞ்சான்? இப்போ அவனுக்கு குறைப்பட்டது என்ன? எதுவுமே இல்லை. குறைப்பட்டது என்ன? நம்ம லிஸ்ட் போட முடியாது. நான் வந்துட்டு மேன்மையானது ஒன்றுமே இல்லை. உயிர் மட்டும்தான் இருக்கு. உயிர் மட்டும்தான் இருக்கு. இவனுக்கு ஒன்றுமே இல்லை. பைராய் இவன் என்ன செய்யணும்? அப்பா கிட்ட வந்துட்டு, அப்பா எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டிருக்கணும், எனக்கு கொடுத்த உடை கொடுங்கன்னு கேட்டிருக்கணும், ஏதாச்சும் ஒன்று கேட்டிருக்கணுமா இல்லையா? இவன் என்ன கேட்டான் நான் பார்ப்போமா? எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்த செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். என்னது? ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிறான். சொன்ன கையோட அவங்க அப்பா அவனுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக்கினார். ஆமென். நம்ம அப்பா கிட்ட போய் இது குறைவு இருக்கு, அது குறை இருக்குன்னு சொல்ல தேவையில்லை. கிறிஸ்து பிரியமானவர்களே, அவர் நம்மை அறிந்திருக்கிற கர்த்தர். கர்த்தருக்கு நேராக நம்ம துதிபலியை ஏறெடுக்கிறவர்களாக, அதன் பிறகு கர்த்தரோடு நம்ம ஒப்புரவாகும் பொழுது அவர் நம் தேவைகளை செய்வார். நாம் இருளை கர்த்தர் நீக்குவார். அல்லேலூயா. இது அவருடைய வேலை. இது என்னது? அது அவருடைய வேலை. நம்ம போய் அவர்கிட்ட தகவல் கொடுக்க வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு இந்த இது இருக்கு, இந்த இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி தெரிந்துக்கிற அளவு அவர் கீழானவர் அல்ல. ஆமென். நம்மை அறிந்தவர் அவர். இதை ஏன் கர்த்தர் இந்த ஒரு அமைப்பை, பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை வைத்திருக்கிறார் என்றால், நீங்க என்கிட்ட வரணும் என்று சொல்லிதான். அல்லேலூயா. கர்த்தர் நாம் அவரோடு கூட உறவில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். இதுதான் பலிபீடம். இந்த பலிபீடமானது என்ன செய்யும்? ஒரு குடும்பத்தை மாற்றும். தனி மனிதத்தில் ஆரம்பிக்கிற இது, இந்த வெளிச்சமானது குடும்பத்திற்கு பரவும்.
குடும்பமாக நாம் ஒருமனப்பட்டு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? இதுதான் ஜெபம். ஜெபம் என்றால் கேட்கறது மாத்திரம் அல்ல. அப்போ நம்ம கேட்கக்கூடாதா அப்படின்னா இல்லை. we can still ask. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னொரு வசனம் இருக்கு, நீங்கள் விண்ணப்பங்களோடு ஜெபத்தை ஏறெடுங்கள் சொல்லி வசனம் இருக்குது. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு சின்ன ஸ்லாட் கொடுத்தா போதும். அதிகமான ஆண்டவர் துதிக்கணும். இப்போ உதாரணத்திற்கு எனக்கு ஒரு குறை இருக்குன்னு வச்சுக்கோமே. ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் இருக்குது, ஒரு நோய். ஆண்டவர் எப்படி துதிக்கணும்? ஆண்டவரே, நோயை சுகமாக்குறவர் நீர் தானே, தழும்புகளினாலே சுகமாக்கு என்று சொன்னாரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குருடனை நீ சுகமாக்கினரே, பெரும்பாலுள்ள ஸ்திரியை சுகமாக்கின கரம், பெரிய கரம், அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை துதிக்கிறோம், உம்முடைய அன்பை துதிக்கிறோம், உம்முடைய வல்லமையை துதிக்கிறோம். நீ பெரியவர். துதிக்க 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 நாம் சுகத்தை பெற்றுக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இந்த துதியோடு கூட நம்ம ஜெபத்தை இப்படியாக நாம் ஆண்டவர் முன்னுக்கு ஏறெடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய நண்பருடைய குடும்பம் சமாதான குலைச்சில் இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை, உம்முடைய மகிமை அவர்களும் காண்பார்களாக, அவர்களும் உம்முடைய வல்லமையை ருசி பார்ப்பார்களாக. கர்த்தர் இறங்குகிற தேவனாக இருக்கிறதுனால உம்முடைய கிருபை அவர்கள் மேலும் தங்கி இருப்பதாக. தகப்பனே, அவர்களுக்காக நாங்கள் பரிதபிக்கிறோம். எபிரேயர் 13:7 சொல்லுகிறது, உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஆண்டவரே, அவர்களுக்காக நான் உத்தரவாதம் பண்றேன். ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை நான் அவர்கள்ட்ட கொண்டு போவேன், உம்முடைய அன்பை நான் பகிர்ந்து கொள்ளுவேன். கர்த்தர் அவர்கள் இருளை எடுத்து போடும். நீ வெளிச்சமானவர் அல்லவா, அவர் குடும்பத்துக்குள்ளாக வாரும். ஆமென். நம்ம போயிட்டு நம்ம கண்ணீரெல்லாம் சிந்தி அவருடைய சிங்காசனத்தை அசைக்க முடியாது. நம்முடைய கண்ணீருக்கு வல்லமை இல்லை, வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த தைரியத்தோடு நம்ம கிருபாசனத்தை சேர கடவோம். அல்லேலூயா. இதுதான் என்னது? ஜெபபீடம். அப்ப வேத வசனம் இல்லாம நம்ம உள்ளுக்கு நுழைய முடியாது. ஆலயத்துள்ளாக வேத வசனம் இல்லாம நுழைய முடியாது. அப்ப ஜெபபீடத்துக்கு மிக முக்கியம் என்ன? வேத வாசிப்பு. வேத வாசிப்பு இல்லாம ஜெபபீடத்துள்ளுக்கு நுழைய முடியாது. ஜெபபீடத்துள்ளுக்கு நுழையாம துதி ஏறெடுக்காம ஒப்புரவாக முடியாது. ஒப்புரவாகாம நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் கீ. வேத வசனம் தான் நமக்கு திறவுகோலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ நான் ஒரு 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 ஆலோசனை வச்சிருக்கிறேன். நம்ம பாஸ்டர்கிட்ட பேசணும். என்னன்னு சொன்னால், மாதத்தில் ஒரு முறை நம்ம எல்லாம் கூடி வந்து கர்த்தரை இவ்விதமாக நம்ம சபையில துதிக்கணும். இவ்விதமாக சபையில துதிக்கும் பொழுது நம்ம யாரெல்லாம் நம்ம பாரப்பட்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோமோ, அவங்கள கர்த்தர் சபைக்கு வந்து சேர்க்கும்படி கர்த்தர் செய்வார். எல்லாரும் பைபிளை படிச்சுட்டு வந்துட்டு, வேதத்தை வாசிச்சுட்டு வந்து எல்லாரும் டேக் டர்ன் பண்ணி, ஆண்டவரே, இந்த ஸ்கிரிப்சரை படித்தேன், இந்த இடத்துல உங்களுடைய மகத்துவம் தெரியுது, நீ மேலானவர், ஓ ஆண்டவரே, கர்த்தர் பெரியவராக இருக்கிறரே என்று சொல்லி நம்ம ஆண்டவரை உயர்த்துகிற அதை நம்ம பிளான் பண்ணுவோம். லெட்ஸ் பிளான். நம்ம அதை எப்படி செய்கிறது, மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செய்கிறத நம்ம பிளான் பண்ணுவோம். ஆமென். அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஆராதனை ஆரம்பத்தில் நம்ம இப்படியாக ஒரு இதெல்லாம் ஆரம்பம் நம்ம செய்வோம். அடுத்த வாரம் நான் செய்கிறேன், அடுத்த வாரம் நான் அந்த நாளில் இது வந்து இதுக்குன்னு படிச்சுட்டு வந்து நான் நம்புகிறேன். நம்ம எல்லாரும் டெய்லி பைபிள் படிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆக அன்னைக்கு படித்த போர்ஷனில் நம்ம ஆண்டவருக்கு துதியை எடுப்போம். ஆமென். அல்லேலூயா. நம்ம இப்போ ஜெபித்து ஒப்பு கொடுக்க போகிறோம். கண்களை மூடி. கிருபையுள்ள ஆண்டவரே, இதோ பலிபீடத்தில் நாங்கள் கர்த்தருக்கு ஏற்ற பலியாக இயேசு கிறிஸ்துவின் சாயலாக ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற நல்ல ஒரு வெளிப்பாட்டை கருத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைகளுடைய ஆவருடைய இருதயத்திலும் இன்று முதல் இப்பிலிருந்து பலிபீடம் ஏற்றெடுக்கத்தக்க கர்த்தர் தகுதிப்படுத்தி சுத்திகரித்த பாவங்களை மன்னித்து ஏற்ற பலியை துதி பலியாக ஏறெடுக்கிற
கிருபையை கர்த்தர் தரும்படிக்காக, தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாகவும், இருள் நீங்கி தடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு நமக்கேற்ற ஜீவியத்தை வாழுகிற கிருபையை கர்த்தர் தந்து உடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக மாற்றும்படி ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமென், ஆமென், ஆமென்.